ஆன்மீகம் இருக்குது. பெண்களையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது சார். பெண் தன் வளர்ந்த வீட்டில் வழிபட்டு வந்த தெய்வம் வேறாக இருக்கலாம். ஆனால் திருமணமாகி வந்தா பிறகு தன்னுடைய கணவன் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்தை தன்னுடைய குலதெய்வமா ஏற்றுக்கிட்டு அவள் வாழ்வா பாருங்க. சாமிக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொன்னா வீட்டில் சமைக்க மாட்டா சார். அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த சாமிக்கு ஒரு கலர் பிடிக்கலன்னா அவ கட்ட மாட்டா, அவளுக்கு பிடிச்ச கலராக இருந்தாலும். அப்படி தியாகமாக வாழ்கின்றவர்கள் பெண்கள். கணவனும் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரதம் இருப்பா, சைவம் சமைச்சு சாப்பிடுவா. ஆனா ஆண்கள் கடையில போய் அசைவம் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. ஆனாலும் பெண் யாரையும் கேள்வி கேட்காதவள், பாரம்பரியத்தை கேள்வி கேட்காதவள், கணவனை கேள்வி கேட்காதவள், கடவுளை கேள்வி கேட்பா உரிமையா. எப்ப தெரியுமா? கணவனுக்கு ஒண்ணு, குழந்தைங்களுக்கு ஒண்ணு. நான் ஏன் சாமி இப்படி பண்ணினேன், கணவன் என்ன செஞ்சாருன்னு கேட்க மாட்டேன். நான் என்ன குறை வச்சேன் உனக்கு? தன்னை அங்க தாழ்த்துவா சார். அந்த பக்தி, அந்த பாரம்பரிய ஆன்மீகம் ஆண்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கு?